இது Thursday ஈவினிங் தான். ஸ்நாக்ஸ் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. குழந்தைங்க அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சோம்பேறித்தனத்தினால இப்போ செய்கிறதையே விட்டுட்டேன். சரி இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலான்ட்டு 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். அதை நல்லா மசிச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு கொஞ்சம் பெப்பர் சால்ட்டு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் திரட்டி எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க போட்டு சாப்பிட்ருந்தாங்க. டீப் ஃப்ரை ஆயில் ஃப்ரை அடிக்கடி கொடுக்கக்கூடாது, எப்போவாவது கொடுக்குறதுனால பிரச்சனை இல்லை. அடுத்து பெரியவங்களுக்கு எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா வேக வச்சு மசிச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் போடாமல் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு பசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு சைடு ப்ரெட்டை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதில் இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டேன். ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு அந்த முட்டையில் பார்த்திங்க அப்படின்னா டிப் பண்ணி கொஞ்சம் ப்ரெட்டை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயும் டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துட்டேன். ஸ்நாக்ஸ் வேறு லெவலில் இருந்தது. என் ஹஸ்பண்ட் விரும்பி எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியதுதான். இது பண்ணுறது விஷயம் இல்லை, அடுத்து இதை பண்ணுறது தான் பெரிய விஷயம். பாத்திரம் ஃபுல்லாக ஆகிடுச்சு. பார்ப்போம்.